பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. சீக்கிரம் வாங்க, இல்லன்னா பாஸ் திட்டுவாரு. ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காரு. பாத்து வாங்க, இல்லன்னா சேலை கீழே விழுந்துடும். பாத்து. ஏய் சீக்கிரம் கொஞ்சம் பாத்துப்பா, சில உடஞ்சிட போகுது. அப்படிதான். கவனமா தூக்குங்க, உடஞ்சிருச்சுன்னா கோடி கணக்குல நஷ்டமாயிடும். முதல்ல டச் பண்ணி பெயிண்ட் காஞ்சிருச்சா இல்லையான்னு பாருங்க. காஞ்சிடுச்சு பாஸ், பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கு. இந்த மூர்த்திக்காரோட முயற்சி எப்பவும் வீணா போகாது. இதே மாதிரி எல்லா ஸ்டாச்சுவையும் நான் மாத்த போறேன். அதுக்கப்புறம் கோடி கணக்குல சம்பாதிக்க போறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஹலோ, சொல்லு. என்ன பேசுற நீ? பாஸ் ஒரு ஸ்கூல் பஸ் இங்க பிக்னிக்காக வருதா? என்ன இங்க பஸ் வருதா? இது ஸ்கூல் பிக்னிக்கான டைமே கிடையாது. அதனால தானே இந்த சீசன்ல நாம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். யாராவது போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. பஸ் இங்க வரவே கூடாது. வந்ததுன்னா அப்புறம் நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன். பஸ் இந்த பக்கம் வராது. குட், வெரி குட். இந்த பஸ் தான் நினைக்கிறேன். போன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ, சொல்லு. என்ன பஸ் வருது? ஏய் வாங்க, பஸ் வந்துடுச்சான். ஏய் பஸ் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, நிறுத்துங்க. ஏங்க இது ஸ்கூல் பஸ்ஸுங்க, நான் வண்டியை நிப்பாட்டலாம் மாட்டேன். இவங்கள பார்த்தா கொள்ளக்காரங்க மாதிரியா இருக்கு. லட்டு சிங் சார் என்ன பண்றது? நான் என்னப்பா சொல்றது? நானே அவங்கள பார்த்து நடிக்க போயிருக்கேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே இருங்க. இப்ப நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் லட்டு சிங் சார். பஸ் இதுக்கு மேல வேகமா ஓட்ட முடியாது சார். இப்ப என்னதான் பண்றது? வாட் ஐ டு, என்ன பண்றது? நான் சிவா கிட்ட கேக்குறேன். சிவா, ஏதாவது பண்ண. பஸ்ஸை நிறுத்துங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா வழியில இருந்து நகர்ந்துரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாரும் ஓடிட்டாங்கப்பா. ஹை பாரு சிவா, அவங்க எப்படி தலை தெறிக்க ஓடுறாங்கன்னு. நல்ல வேலை, உங்களோட ப்ரொடக்ஷனுக்காக நான் வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா இந்நேரம் இங்க ஏதோ நடந்திருக்கும்ல. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்களா? சின்ன பையன் சொன்னதால தான் எங்களை புரட்டி அடிச்சான் பாஸ். பறந்து அடிச்சான். ஓகே, அப்படின்னா நாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணுமே. அவங்கள பயமுறுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஏய் பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ், நான் அவங்கள பயமுறுத்துறேன்.
பார்த்து என்ன பொறுமையா நிக்க வைங்கப்பா. என்ன வெயிட்டடாப்பா. ஓகே. ஆக்டிங்ல அசத்திடு. அடடா, அவங்க இங்க வந்துட்டாங்க. ஓடு சீக்கிரம். அடடே, எவ்வளவு அருமையா இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க. ஸ்டாச்சு பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இத கவனிங்க. நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குப்பா. எதுக்கும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. ஏன்னா இந்த குகைக்குள்ள பேய் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த காலத்துல கூட பேய் இருக்குங்கிற விஷயத்த நீங்க நம்புறீங்களா? டோன்ட் வரி. எந்த இடத்துல லட்டு சிங்க இருக்கானோ அங்கிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த பேயுமே வராது. சரிங்க லட்டு சிங் சார், இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. இந்த குகைக்குள்ள காணாம போனா கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். இங்க பாருங்க அங்கிள், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மள யாரும் பயமுறுத்துறாங்க. இல்லப்பா, இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா 2-3 பேர் கண்டிப்பா காணாம போவாங்க. சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லிட்டேன்ப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். எல்லாரும் ஓடி வந்துருங்க. பேய் வந்துருச்சு. எல்லாரும் நில்லுங்க. பேய் எல்லாம் உண்மை கிடையாது. நில்லுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம இங்க இருந்து போய் தான் ஆகணும். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? அட ரேவா, லட்டு சிங் அங்கிள் எங்க? என்ன கேட்டா? நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? எல்லாரும் வெளில போயிட்டாங்களா? அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக நானும் இப்ப வெளியில போய் ஆகணும். வாங்க. சிவா, இந்த வீடியோல நான் உன்னை கவனிச்சேன். அந்த ஸ்டாச்சுல இருக்க புல்லாங்குழல்ல ஒரு ஹோல் இருக்கு. ஒரு ஈ அந்த ஹோலுக்குள்ள போய் மறுபடியும் வெளியே வருது. சரி, அதுக்கு என்ன இப்போ? இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் கல்லால செய்யப்பட்டது. அப்படி இருக்கப்போ புல்லாங்குழல்ல ஹோல் இருக்காது. ஆனா இந்த வீடியோல இருக்க ஸ்டாச்சுல ஹோல் இருக்கு சிவா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஒரு சின்ன புல்லாங்குழல்ல எப்படி ஹோல் போட முடியும்? ஓ சரி, நாளைக்கு மார்னிங் போய் செக் பண்ணிடலாம். அட, இந்த ஸ்டாச்சுவோட புல்லாங்குழல்ல ஹோலே இல்லையே. சிவா, இங்க பாரேன். புல்லாங்குழல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேங் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற ஸ்டாச்சு இருந்திருக்கு. இங்க ஏதோ எனக்கு சரியா படல. இதோட டெக்ஸ்டர் ரொம்ப பழசா தெரியுதுல்ல. இது ஈரமா இருக்கு. யாரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. லட்டு சிங் அங்கிள், இங்க இருக்கிறது எல்லாமே போலீஸ் ஸ்டாச்சுஸ் தான். நீங்களே பாருங்க. ஆமா சிவா, இந்த ஸ்டாச்சுஸ பார்த்தா போலியானது மாதிரி தான் இருக்கு. ஆமா லட்டு சிங் அங்கிள், ஏதோ ஒரு கேங் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பசங்க நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. இந்த மூர்த்திக்கார் எப்பவும் தோக்கவே மாட்டான். போங்க, சீக்கிரம் அவங்கள பயமுறுத்துங்க. போங்க. இந்த குகை ரொம்ப அழகா இருக்குல்ல. அதோட இங்க இருக்கிற ஸ்டாச்சுஸும் ரொம்ப அழகா இருக்கு. அடடடடே, அட யார் பாது? அட, என் முதுகுல யார்ப்பா சாஞ்சி இருக்கிறது? அட யாருப்பான்னு கேட்டா சொல்லுங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கீங்களே. ஐ லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? எழுந்துருங்க, எழுந்துருங்க. லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா எழுந்துருங்க. நான் அவங்கள பிடிக்கிறதுக்கு போறேன். நெல்லு, நானும் கூட வரேன். நெல்லு இருப்பா, நாங்களும் வரோம்.
திரும்ப போயிடுங்க. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேன். எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இவங்க போலியான பேய்ங்க. அவங்கள பிடிக்கலாம் வாங்க. எங்க எங்க அந்த பேய் இருக்கு சொல்லுங்க. நாங்க இங்க இருக்கோம். ஏதாவது வேலை இருக்கா? இந்த பசங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்களே. இவங்கள நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நானும் இந்த இடத்துல பேய்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ இந்த மாதிரி பொருளைய கிளப்பிட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மக்கள் இங்க வர விடாம பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இல்ல, ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அவங்க உண்மையான ஸ்டாச்சுவை திருடிட்டு போலியான ஸ்டாச்சுஸா வைக்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் 1000 வருஷம் பழமையானது. அதோட மதிப்பு கோடி கணக்குல இருக்கும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் யாரும் அங்க போக வேண்டாம். முக்கியமா இந்த இடத்தை விட்டு நீங்க யாரும் போகாம இருக்கிறதே நல்லது. சீக்கிரம் சீக்கிரம். இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட போறோம். ஒரே என்னது இது? வெளியில யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட போறோம். ஒரே சிவா, என்னாச்சு? என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? லட்டு சிங் அங்கிள், ஓஹோ, இவர் திரும்பவும் மேக்கப் போட்டு விழுந்துட்டாரு. லட்டு சிங் அங்கிள் என்ன ஆச்சு? பேய் இவ்வளவு நேரம் இங்க டான்ஸ் ஆடிச்சுப்பா. மறுபடியும் போலியான பேய்களா? இவங்கள நான் விட போறதா இல்ல. சிவா போகாத சிவா, இதெல்லாம் பேய்தான், உண்மையான பேய்தான். அங்க பாரு. சிவா நில்லு. சீக்கிரம் எல்லா பொருளையும் லோட் பண்ணுங்க. இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்த இடத்தையே காலி பண்ணிடுங்க. இங்க நாம போலீஸ் சிலைகளை உருவாக்கணும்ன்றது யாருக்குமே எப்பவும் தெரியக்கூடாது. லட்டு சிங் அங்கிள், சிவாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எப்படி பேய் கூட சண்டை போட முடியும்? வாங்க, எங்க கிட்ட வந்து சண்டை போடுங்க. வா வா லட்டு வா. உன்னை பார்த்து நாங்க ஒன்னும் பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்க கூட லட்டு சிங் அங்கிள் இருக்காரு. எங்க இருக்காரு? மறுபடியும் மயக்க போட்டாரா? ஓடுங்கப்பா, என் பின்னாடி பேய் துரத்திட்டு வருது. ஓடுங்க. லட்டு சிங் சார் எந்திரிங்க. என்னது, இவங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்களா? இப்ப நான் மயக்கப்பட்டு விழுறதுதான் நல்லது. இந்த இடத்துல இன்னொரு வழி இருக்காங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அட, ஆனா இங்க எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. வழி எங்க இருக்கும்? சீக்கிரம் சொல்லு. சொல்ற. நீ மனுஷன் தானே? இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, என் பொடியில இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு, உன்னோட ஆளுங்க எந்த பக்கம் போயிருக்காங்க? அங்க ஒரு சிலை தெரியுது பாத்தீங்களா? அதோட மூக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கு. அதை தட்டினீங்கன்னா கதவு தானா திறக்கும். அந்த திருடங்க ஸ்டாச்சுஸ் எடுத்துட்டு தப்பிச்சு போறாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும். இவனை கட்டுங்க, கட்டி போடுங்க. நான் சிவாவுக்கு ஹெல்ப் வாங்க போறேன்.
சிவாவுக்கு என்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு மாவீரனோட உதவி அவனுக்கு தேவை. அந்த வீரன் நான் தான். Shiva 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 அந்த பையன் நம்ம ட்ரக் மேல வந்துட்டான்னு நினைக்கிறேன். போங்க, இப்பவே போய் அவன் கதையை முடிங்க. உடனே போறோம் பாஸ். ஹே சின்ன பையா, எதுக்காக இப்ப பிரச்சனை பண்ற? நான் யாருக்கும் தெரியாம தொழில் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு தெரியுது. சாரி, நான் பண்ணது தப்பு தான். சிவா, இதுக்கப்புறம் உன்னை நான் சின்ன பையன் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நான்லாம் ஒரு ஃபைட்டரே கிடையாது. நான் ஒரு பிசினஸ் மேன், சரியா? என்ன ப்ளீஸ் விட்டுடு. இதுக்கப்புறம் நான் கூட சண்டை போட மாட்டேன். நான் உன்னை தள்ளி விட கூட மாட்டேன். நான் இப்ப கீழே போறேன். என்ன எங்க கிட்டேயே பேய் விளையாட்டு விளையாடல நீ? ஏய், எப்படி பிடிச்சோம் பாத்தியா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரா இருந்தா. இதுக்கு மேல டைலாக் பேசாதீங்க. ஏற்கனவே அடி வாங்கி நான் களைச்சு போயிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். வா, எங்களை ரொம்ப பயம்படுத்தினால உனக்கு லாக்கப்லே பேய் வேஷத்தை போட்டு போலீஸ் அடி அடிச்சு உன்னை என்ன டான்ஸ் ஆட வைக்கிறேன் பாரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.